கிறிஸ்தவம் தனித்தன்மை வாய்ந்தது. நம்முடைய விசுவாசம் எல்லாமே இந்த சரித்திரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இயேசுன்னு அந்த ஒரு நபர் மேல பேஸ் பண்ணியிருக்கு. அவர் நிச்சயமா வாழ்ந்திருக்கணும், மரிச்சிருக்கணும், உயிரோடு எழும்பி இருக்கணும், அவர் இன்றைக்கு இருக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே வேஸ்ட். பாருங்க, நல்லா விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும், அதிகமா விசுவாசிக்கணும், விசுவாசத்துல வளரணும், இப்படிலாம் பேசுறோம் இல்லையா? இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னா நாம தலையில நின்று விசுவாசிக்கலாம், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வந்தார்னா, அவர் உண்மையிலே தேவகுமாரன் என்றால், அவர் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் யாரும் வாழாத அளவுக்கு பர்ஃபெக்டா வாழ்ந்து, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்து, அதற்கப்புறம் போய் கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுபட்டு மரிச்சார்னா, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்னா, இன்றைக்கு உயிரோடு இருந்து சகலத்தையும் ஆளுகிறவராய் இருப்பது உண்மையானால், ஒரு நாள் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போறது உண்மையானால், அப்போ நம்ம எவ்வளவு வேணா விசுவாசிக்கலாம், அதுக்கு வேல்யூ இருக்கு. விசுவாசிக்க அதிக வேல்யூ இருக்கு. கொஞ்சம் விசுவாசத்தா கொஞ்சம் பயனடைவோம், நிறைய விசுவாசத்தா நிறைய பயனடைவோம். ஏன்னா இது சத்தியம்.